ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசனம். காலை எழுந்தவுடனே இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை மட்டும் நீங்கள் வெறும் 3 முறை சொல்லிடுங்க. காலை எழுந்தோடனே நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மந்திரம் 3 முறை சொல்வது மூலயமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் காலங்கள் இத்தனைன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பல விஷயங்கள்னால கஷ்டப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் சரி, பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக தீர்வதற்கான ஏற்ற ஒரு மந்திர சொல்லாக இருக்கும். முக்கியமா சொல்ல போனா சவால் வர்றங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரச்சொல் நீங்க சொல்லி முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்தினால நீங்க அதிகமா பாதிக்கப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிக அளவுல கஷ்டத்தையும் துன்பத்தையும் உங்களுக்கு கொடுத்துச்சோ, அது அத்தனைக்குமான தீர்வையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில அமைத்து கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க பயப்படவோ இல்லை குழம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு எளிமையான ஒரு விஷயமாவே இருக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது அனைத்திற்குமான தீர்வா இது அமையும். அதனால எவ்வித குழப்பமும் வேண்டாங்க, எவ்வித பயமும் வேண்டாங்க. இந்த ஒரு மந்திரத்துல காலை எழுந்த உடனே நீங்க சொல்லுங்க. காலை எழுந்த உடனே சொல்லணுங்க. இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகாலையில எல்லாரும் எந்திரிக்க முடியாது. அதனால சரியா சொல்லணும்னா 5:30 மணிலிருந்து 6:30க்குள்ள அனைவரும் எழுந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை சொல்லுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்ற போது பூஜை செஞ்சிருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. முக்கியமா சொல்ல போனா இதற்கு தடைகள் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருப்பதால தான் இதை நீங்க கட்டாயமா செய்யணும்ன்றதை நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்ல முன்வரீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நடக்காமல் போன விஷயங்களையும் நடக்க வைக்கக்கூடிய சக்தியை இதற்கு இருக்குன்றத உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இங்க குழம்பிக்க வேண்டாம். நீங்க முழு மனசுல அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் நான் சொல்றேன். என் பின்னாடி பொறுமையா சொல்லுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மந்திர சொற்கள் உபயோகிக்கும் போது அவசர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவசரத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மந்திர சொற்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய பக்தியிலையும் மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நீங்கணும்ன்ற அந்த ஒரு அபிப்பிராயத்திலும் தான் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கணும்ன்ற போது நீங்க தெளிவா அதை உச்சரிச்சாதான் அதனுடைய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொன்னாலே போதும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த மந்திர சொல் தான். அம் பகவ அம் பகவ அம் பகவ. ரொம்ப எளிமையா இருக்குல்ல. ஆனா இதனுடைய சக்தின்றது உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணிராத, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி நீங்க யோசிச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம். அந்த முழு முதல் நம்பிக்கையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள்னு எதுவாக இருப்பினும் சரி, அதுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழு முதல் மாற்றத்தை சந்திப்பீங்கன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. தெளிவா யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் எப்போதும் நல்லதே நடக்கும். இதை நீங்க முழு மனசோட செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.